ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சாரப்பாம்பு எஃப்எஃப் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிஆரில் சோலோ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். என்னடா அவன் ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ போடுறான், அது வரைக்கும் ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருந்தானேன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ தான் இதுதான். என்னென்னா, சரி சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மினி யூசியை மட்டும் வச்சு ஆடலாம்னு சொல்லிட்டு மினி யூசி சேலஞ்சு போடலாம் அப்படின்ட்டு மினி யூசியில் விளாண்டுருக்குறேன் இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் கடைசியில் நான் போய் அடித்தனா இல்லையான்றது நீங்கள் தான் பார்த்துட்டு கடைசியாக கமெண்ட் கூட பண்ணுங்கள். வேறு இந்த மேட்ச் கடைசியில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல. அதுக்கடுத்து போடுற வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேட்ச் ஃபுல்லாக நான் மினி யூசி மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆடி இருக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்கலைன்னா அடுத்த வீடியோ போடுவேன், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், பண்ணணும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது, அன்னைக்கு பூரா நாள் நல்லாவே இருக்காது, பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு வரும், அதை அமைக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல்லுன்னு ஒரு ஆள்னு இருக்கும், அதையும் கொடுத்துடணும். கொடுக்காம விட்டிங்கன்னா அவ்வளோதான், பார்த்துங்க, நைட்டு தூக்கமே வராது உங்களுக்கு. சரி, நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இப்போ மினி யூசி நமக்கு எடுத்தாச்சு. எப்படியோ நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட் அதுதான் கொடுத்தானுங்க. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ எனிமி சவுண்டு கேட்டுச்சு, எங்கேயோ இருக்கிறேன், எங்கள் வீட்டில் எனிமி சவுண்டு எனக்கு கேட்டுருச்சு. நான் ஹெட்ஃபோன் போடாமல் தான் அண்ணன் அப்படி இருந்தால் சவுண்டு ஃபுல்லாக வச்சாருனால என்னமோ தெரியல, எனக்கு ஃபுட் சவுண்ட் கேட்டுச்சு. சரி, எங்கிட்டு இருப்பான், மேலே இருப்பானான்னு சொல்லிட்டு இது நல்லா கேட்டுச்சு. மேலே இருப்பானா இல்லை எங்கே இருக்கான்னு தெரியல. நானும் சுற்றி பார்த்துட்டுருக்குறேன். வர எனக்கு கீழே குதிக்கிற சவுண்ட்லாம் கேட்டுச்சு. ஏன்னா மேலேருந்து கீழே எதுவும் குதிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறேன். உள்ளே உட்காந்துருக்குறான். ஒரே எழுத்து எதிர்பார்க்கவே இல்லை, தலையிலேயே விழுந்துருச்சு. சரி ரைட்டு, இதுக்கு மேலே என்னம்னா அடிச்சு போட்டான்னா அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சிருன்ட்டு ஓடிட்டேன். சோனியா கேரக்டர் விழுந்ததுனால ஓடிட்டேன். அப்புறம் வந்து எடுத்தாச்சு. ஆனால் செம்ம டென்ஷனாக இந்த சோனியா கேரக்டர்லாம் அடிக்கடி கண்டென்ட் எடுக்க போனால் நம்ம நான் சோலோ வர்சஸ் ஸ்குவாடில் தான் ட்ரை பண்ண மேட்ச்சை. சோலோ வர்சஸ் ஸ்குவாடில் போனால் ஒருத்தனை அடிக்கிறேன், இன்னொருத்தனை அடிக்கிறேன், சோனியா போட்டு வச்சுக்கிட்டு நம்மளை தான் பொழந்து கட்டுறானுங்க. அதனால தான் நம்ம சோலோ வர்சஸ் ஸ்குவாட்லாம் வேண்டாம், நம்ம வந்து இதுலேயே சோலோ மேட்ச்லேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதுக்கு வந்துட்டேன். சரி ஓகே, ஹிட்லிஸ்ட் போடலான்னு பார்த்தா என்கிட்ட 100 டோக்கன் கம்மியாக இருந்துச்சு. சரி, வெளியில் தான் ஒரு இது இருந்து கேப் எடுக்கலான்னு எடுத்துகிட்டு போய் ஹிட்லிஸ்ட் போடலான்னு ஹிட்லிஸ்ட் போட போயிட்டுருக்கிறேன். போயிட்டு அந்த ஆட்டோ எக்யூப் வந்து ஆனில் கிடக்குது. அது வாட்டில் கன்னெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டே இருக்குது. சரி ரைட்டு, எடுத்துக்கிட்டு இது மட்டுமா மேட்ச் ஃபுல்லாக அப்படியே தான் நடக்குது. நானாக மினி யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், மினி யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் ஆடி இருப்பேன். சரி, இட்லிஸ் போட்டவன் ஹேங்கரில் காட்டுச்சு. சரி ஹேங்கருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குச்சி போனால் எங்கே வேணும் லாங்கிலேருந்து அடிக்கிறான். அடப்பாவி, டேய் லாங்குவேஜ் கன்று வேறு என்கிட்ட இல்லையே, நீங்கள் ஏன்டா என்கிட்ட என்னை போட்டு சோதிக்கிறீங்க, கிட்ட வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். வாடா. சரி, வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த வீட்டுக்குள்ளே வந்தானா நம்ம ஈஸியாக பக்கத்தில் ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சிடலான்னு வந்து பார்த்தா அவன் சர்ருன்னு ஓடி வந்தானா. அந்த ஸ்பீடாக போகிற கேரக்டரை போட்டு பாம்பு மாதிரி சைங்கின்னு வந்தானா. சைங்கின்னு வந்த வேகத்தில் தலையிலே அடித்து போட்டு தள்ளியாச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் எழுத்த குறைச்சிட்டான்ட்டு அடிக்கிட்ட போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஹேங்கருக்கு இட்லிஸ்ட்டு போட்டவனவே போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி, கொஞ்சம் லூட்டு அந்த எஸ்எம்ஜி இருந்துச்சுன்னா எஸ்எம்ஜி எடுத்துகிட்டு போகலான்ட்டு நானும் எஸ்எம்ஜி எடுக்கலான்னு போய் எஸ்எம்ஜி எடுத்துகிட்டு சரி கிளம்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி, இட்லிஸ்ட் போட்டவனை நம்ம தான் அடிக்கணும், வேறு அவனாவது அடித்து கில்லு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் வேகமாக போய் அவனை முடிச்சிடலாம், இல்லைன்னா கில்லு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்போ ஆனால் பழைய ஞாபகத்தில் தண்ணிக்குள்ளே இறங்கினா மெதுவாக ஓடணும்லாம் ஒரு இதாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம இப்போ ஃப்ரீஸாக இருக்கிற மாதிரி ஐஸ் ஈவெண்ட் விட்டானா, அதனால தண்ணியில் ஓடினா பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. சர்ன்னு ஓடி வந்தாச்சு. நான் எனிமே பார்த்துட்டேன், நமக்கு ரேஞ்சு கொடுக்காது மினி யூசி மட்டும் வச்சு ஆடுறதுனால. சரி, ஷார்ட்டில் போய் ஒரே ஆள் தள்ளித்தரோம், தலையிலே வச்சு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தலையிலேயே விழுகுது. எல்லாம் ஃப்ளூக்கில் விழுகிற மாதிரி தான் விழுகுது, அது வாட்டில் தலையாக விழுகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு முடிச்சிருப்பான். நான் 40 ஹெச்பியில் எப்படியும் தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா மேட்ச்சே முடிஞ்சிருக்கும். நான் வேறு மேட்ச் தான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட்டிருக்கணும். சரி ஓகே, நான் இப்போ என்னை அடித்தான்ல, உன்னை நான் முடிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். யோசிக்கலாம், ஏன்டா பேட்டில் அடிக்கிறான்னு. நான் வந்து புல்லட் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் மினி யூஸில். நான் அதை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் எனிமே அடிக்கும்போது புல்லட் எல்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே புல்லட் சொருன்னு இப்படி ராக்கெட் மாதிரி சைங்கின்னு போயிடும் எல்லா புல்லட்டும். அப்புறம் புல்லட் இல்லாமல் நான் எங்கிட்ட இருந்து மேட்ச் ஆடுறது. சரின்னு சொல்லிட்டு நானும் பேட்டில் அடித்து வெளியே வந்தாச்சு. சரி, எனிமே அவன் நம்மளை அடித்தவனா எவனை முடிச்சிட்டான். சரி, நம்ம அவன்கிட்ட இருந்து லூட்டாதே எஸ்எம்ஜி எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எஸ்எம்ஜி எடுத்துகிட்டு பார்த்தேன். நமக்கு இன்னும் கில்லு அடிக்க முடியுமான்னு தெரில. கடைசியில் வேறு ஒன்று ஜோன் வேறு ரொம்ப ஜிங்க் ஆகிடுச்சு.
அலைவு வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கில்லு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்புனா, இந்த இது வேறு ஆட்டோ எக்யூப் அது வாட்டில் ஸ்பேஸ் கன் எல்லாம் எக்யூப் ஆகிட்டு இருக்குது. எடுத்து போட்டுட்டு அங்கே ஒருத்தர் ஓடுறான். நமக்கு ஒரு கில்லு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போயிட்டு சரி ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டான். டக்குன்னு முன்னாடி போய் அடிக்கலான்னு பார்த்தா போடு தலையிலேயே 99 விழுந்துச்சில்ல. ஹெட் ஷாட் முடிச்சாச்சு. சரி ரைட்டு. ஆனால் மினி யூசி நல்லா ஹெட் ஷாட் விழுகுது. என்னானே தெரில. நமக்கு வாட்டில் அந்த செகண்டு பார்த்து நமக்கு வாட்டில் விழுந்துருச்சு. ரைட்டு. இந்த வீடியோ எடுக்கும்போது சில தான் விழுகாது. ஆனால் இப்போ தான் நல்லா விழுகுது. சரி ரைட்டு. நிறைய மேட்ச்சில் வேஸ்ட்டாக போயிருக்கேன். சரி மெடிக்கிட்ட போட்டுட்டு இன்னும் இங்கே ஜோனுக்குள்ளேயே இருந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஜோனும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. சீக்கிரம் ஓடி போய் நானும் உள்ளே வந்துட்டேன். எப்படியோ ஒரு ஜோனுக்குள்ளே எப்படியோ வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் சரி இங்கேயாவது எனிமிக வருவான் அடித்து கொஞ்சமாவது 7 தான் அலைவு இருக்குது. இதில் எத்தனை கிலோ அடிக்க போகிறோம்? சீக்கிரம் ஒரு 5 கில்லாவது அடித்தோம்னா நல்லா தான் இருக்கும். ஒரு 7ல் 5 கிலோ அடித்தாலாவது பரவாயில்ல. நம்ம ஒரு 8 கிலோ அடிச்சிடலாம். 8 கிலோ 9 கிலோ அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். நம்ம டார்கெட் 10 கிலோ தான். ஆனால் நமக்கு எனிமி இல்லாமல் போச்சு. நம்ம இதில் நமக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாகவும் மாட்டலை பீஸெல்லாம். சரி ரைட்டு. நம்ம என்ன பண்ணுறது? எல்லாம் விதியா இல்லை நமக்கு நடக்கிற சரியான்னு தெரில. எடுக்கும்போது சில தான் இப்படிலாம் கம்மியாக கில்லு வரும். நம்மளும் மினி யூஸ் வச்சு தானே ஆடுறோம். வேறு என்ன பண்ணுறது? நமக்குன்னு பார்த்து ஒரு எனிமி வந்தோம். போட்டு கிருட்டுன்னு ஒரு அழுத்து போடு. இந்த சோனியா கேரக்டர் தான் நமக்கு வர டென்ஷன் ஆகுது பாருங்கள். மறுபடியும் சோனியா இங்கே ஒருத்தன் இன்னொருத்த பின்னாடி வந்துட்டான். இதில் வேறு பயமுறுத்துறதுன்னு வந்துட்டான். 5 பேர் எந்திரிச்சிட்டோம். ஐயோ அழுத்து தலையிலே அழுத்து அப்படி தலையிலேயே விழுந்துச்சு. நல்ல வேலை இல்லைன்னா பாருங்க ட்ரோகோன்னு வச்சுருக்கிறான். அழுத்திருந்தானா என்ன ஆகுறது? ஐயோ மேட்ச்சே போயிருக்கும் கடைசியில் சரி ரைட்டு. நான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்யூப் ஆகிடுச்சு. கண்ணெல்லாம் நான் எடுத்து அப்படி கீழே போட்டுட்டு மறுபடியும் புல்லட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கையில் குத்துனேன். சரி இதுக்கு மேலே ஆச்சுன்னா ஜோன் நம்ம ஜோன்லேயே செத்து போயிடுவோம் சொல்லிட்டு ஒரு கிரனேட்லாம் போடுறான். போடு. ஐயோ இன்னும் 10 HP 20 HP தான் கிடக்குது. சீக்கிரம் சூப்பர் மெடிக்கிட்ட போட்டு ஜோனுக்குள்ளே போயிடுவேனா போக மாட்டேனான்னு ஒரு திக் நிமிடமாக ஆக்கி விட்டான் எனக்கு திடீர்னு. அப்படியே ஓடினா உள்ள அப்படியே ஓடுனேன் பாருங்க. ஓடினேன் வாழ்வின் எல்லை வரையே ஓடிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது? நம்மளை விட்டா அவங்களே சதைச்சிருப்பானே நம்மளை. இந்த வந்துட்டான் அந்த எனிமியும். சரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவோம். அப்படி போனால் முடிச்சிடுவான், நம்மளை அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அடித்தா போட்டு தலையிலேயே விழுகுது. எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை பாருங்களேன். நம்ம M60 எடுத்து ஆடும்போது இந்த M60 கிடைக்காது. அது 3 சிப்பு போட்டதெல்லாம் வாய்ப்பே இல்லை நமக்கு கிடைக்கிறதுக்கே. ஆனால் இப்போல்லாம் M60 கிடச்சி என்ன பிரயோஜனம்? நம்ம தான் மினி யூஸ் வச்சு ஆடிட்டு இருக்கிறோமே. என்ன பண்ணுறது? மனசு லைட்டாக கஷ்டமாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். கீழே தூக்கி போட்டாச்சு. வேறு என்ன பண்ணுறது? சரி அடுத்து இன்னும் எத்தனை பேர் இருக்கிறானுங்க? இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. 6-7 கிலோ அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் 7 கிலோவாவது அடிக்கிறோமே. 10 கிலோ தான் டார்கெட்டு. ஆனால் 7 கிலோவாவது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். சரி நமக்கு அவன் 2 பேர் லாங் ரேஞ்ச் வச்சுருப்பானுங்க. மோஸ்ட்லி வச்சுருந்தாங்கன்னா லாங்லேயே வச்சு அடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் முடிச்சு போயிடும். ஐயோ நம்ம தோற்று போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக ஷார்ட் ரேஞ்ச் ஏறி போகலாம். அப்படியே கொஞ்சம் மறைஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே எட்டி பார்க்குறேன். எங்கிட்டா போகிறது? எங்கடா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன். சரி இதுக்கு மேலே விட்டோம்னா நமக்கு 2 கிலோமா போயிடுமாட்டிருக்கு. 2 கிலோ போகுமா இல்லை 2மே போச்சுனாலும் போனதா ஜோனில் எதாவது அடிபட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளோவெல்லாம் இருக்குது. சரி இங்கே தான் இருக்கானுங்களான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அது அங்கே தான் 2 பேரும் சண்டை விட்டுட்டு இருக்கிறானுங்க. அந்த கில்லு எனக்கு விட்றான், உனையும் நான் கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாட்டி அவன் பாட்டில் அடிச்சு கில் எடுத்துட்டான். அவனை நான் அடிச்சு கில் எடுத்துட்டேன். சரி ரைட்டு நம்ம அப்படியே போய் அடித்தாச்சு. அவ்வளோதான் guys, இந்த வீடியோ முடிய போகுது. இந்த சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வேறு ஏதாவது சேலஞ்ச் வீடியோ இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.